அகில உலக சூப்பர் ஸ்டாரோட படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். யாருப்பா அந்த அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படி தான் கேட்குறீங்க. யாரை கேட்டாலும் சொல்லணும். ஸோ இந்த பாட்டு கூட இதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிர்ச்சி சிவா அவர்களுடைய படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். என்ன படம்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் படம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு படம் பண்ணணும் அப்படின்னாலே பல பேர் பல படங்கள் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவர் ஒரு படம் பண்ண முடியும். ஏன்னா மற்றவங்கள மாதிரி ஒரு தனி கதையில் ஒரு படம் விட்டாரு. 10 பேர் எல்லாரும் பண்ணுங்கப்பா, உங்களுடைய படத்துலேருந்து எடுத்து ரோஸ்ட்டு போட்டு நான் ஒரு தனி படமும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒருத்தர 5 வருஷத்துக்கு ஒருத்தர விட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ நிறைய படங்கள் இப்போ வெளியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மிர்ச்சி சிவா படம் வெளியில் வருது அப்படின்னாலே பல பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் வெளியில் வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் சூது கவும் 2 அப்படிங்கிற ஆல்ரெடி சூது கவும் 1 வந்துருச்சு. ஸோ அதோட பாகம் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ மிர்ச்சி சிவா கருணாகரன் 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் பேச வேணும். ஏன்னா மற்ற டீட்டெயிலாக நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபிங்கர் டிப்பில் நம்ம செல்ஃபோனில் பார்க்கறதுனால அதை நான் வேறு என் வாயில் சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பொண்ணான நேரம் இல்லையா? நம்ம டைரெக்டாக ட்ரெய்லர் பார்த்து வந்துடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பண்ணிப்போம். இது வேறுனா ஏர்பாட்ஸ் செட் பண்ணிப்போம். இல்லைன்னா கரப்பறணும். ரைட் தூது கவும். அருமை பிரகாசம் எனும் நான் நிதியமைச்சர் அருமை பிரகாசம் கடத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பம். சினிமாஸ் பழைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தலைவர் வந்துட்டு அம்மா ஏம்மா இப்போ வந்துட்டு இருக்க? சோத்துல கிட்ட விஷம் வச்சுட்டே என்ன? அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக நீ இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியாதா? வேற லெவல் மாமா நீ. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்ய மாட்டான். அக்கவுண்டிலும் 7 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். ப்ரோ என்ன சரக்கு ப்ரோ, செம்ம கிசாவா இருக்கு. இந்த பழைய கேங்குக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஷலோ மாமா படுறா. ஷலோ போற ஷலோ. தப்பு பண்ணிட்டேன் மாமா. அப்புறம் ரிவெஞ்ச் சூப்பர் மாமா. ஓ கண்ணோட ஓட்டுறீங்களா? ப்ரோ இவனோட உயிர் வேணுமா உயிர் நாடி வேணுமா? உயிர். அப்பனா கொஞ்சம் மேல தூக்கி சுடு. என்ன கடத்திட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வெல்கம். ஐ அம் கமிங். ஐயோ இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவெடுக்கணும். சரக்கு இருக்கா இல்லை வாங்கணுமா? எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பேன்? பேசாம தூக்கிடலாம் குரு. கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில் தானே நிம்மதியாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியாக வாழவே முடியாது. சூப்பர் மாமா. வேற லெவல் தான். அல்டிமேட். ஐயோ இது ஒன்றே போதும் இந்த படத்தில், இந்த ட்ரெய்லருக்கு. எவ்வளோ நாள் மச்சா கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பேன். கல்யாணத்து பண்ணிட்டு நிம்மதியாக வாழலாம்ல. டேய் கற்பனையில் தாண்டா நிம்மதியாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதி போயிட்டாங்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி மிர்ச்சி சிவா இருந்தாலே அது வேற லெவல் தான். சிரிப்புக்கு மஞ்சா இருக்காது. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குப்பா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். என்னடா பண்ணலாம், சரி மிர்ச்சி சிவா படம் வந்துட்டு போய் பார்த்து வந்துடலாமா அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். ஸோ படத்தில் ஒன்றுமே இருக்காதுனாலும் அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவரோட ஆட்டிடியூடு நம்மளை வந்து சிரிக்க வச்சிடும். ஸோ அந்த டயலாக் சூப்பராக இருக்கும். ஸோ அவர் ஏன் நிறைய படம் பண்ண மாட்டேங்கிறாரு தெரியல. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கெல்லாம் படம் பண்ணதுக்கு தான் இப்போ உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய நல்ல நல்ல கதைகள்லாம் எடுத்து பண்ணலாம், பட் இருந்தாலும் அவருக்கு வராதுன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ இதே பண்ணிட்டு போட்டுமே, எதுக்கு அவரோட வேற மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அவர் இப்படி பண்ணாலே போதும். 5 வருஷத்துக்கு தூரம் 4 வருஷத்துக்கு தூரம் ஒரு படம் வந்தாலும் நம்மளால சிரிக்க வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக தான் வைக்கிறாரு. ஸோ அந்த வகையில் எனக்கு மிர்ச்சி சிவா ரொம்ப பிடிக்கும். அவருடைய சும்மா நம்ம காம்பேரிங் பண்ணும்போதெல்லாம் சோளம் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுவார். அது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அது அமையாது. ஸோ இவருக்கு எஸ்கேக்கெல்லாம் வந்து அதெல்லாம் காட் கிஃப்ட்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. எஸ்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்து போயிட்டார். ஸோ இவராகவே இருக்கட்டும், நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சூதுகவும் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை எப்போயாவது ஒரு டைம் வரும்போது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிடும்.
ஓகே காய்ஸ், இந்த படத்தோட ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். பாய்.